இருந்தாலும் இந்த நாட்டினுடைய அமைச்சரவைகள் அல்லது பிரதி அமைச்சுக்கள் என்ற பணிகளை இந்த நாட்டு மக்களுக்கு செய்வதிலே முஸ்லிம் சமூகம் சற்று புறந்தள்ளப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் தூக்கி பார்க்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. குறிப்பாக அமைச்சரவையிலே முஸ்லிம் பிரதிநிதிகள், முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படவில்லை என்கின்ற விடயம் உண்மையிலே அது ஒரு பாரதூரமான ஒரு விடயமாக மக்கள் பார்த்தாலும் எங்களுக்கான ஒரு பங்கீடு என்பதாக நாங்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கின்றோம். எனவே மொத்த நாட்டிலே இருக்கின்ற அமைச்சரவையில் 21 பேர் வழங்கப்பட்டிருக்கின்ற போது இந்த நாடு சுதந்திரத்துக்கு முன்புள்ள காலங்களிலும் இந்த நாட்டினுடைய செயற்பாடுகளில் எங்களுடைய முஸ்லிம் பிரதிநிதித்துவங்கள் இணைந்து செயற்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான பங்கீடுகள் வளங்கள் பிரிக்கப்படுகின்ற போது அல்லது அந்த வளங்களினூடாக வருகின்ற நன்மைகளை எமது மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே இருக்கின்றவர்கள் அங்கு இன்று நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது சேர்க்கப்படவில்லை என்ற விடயம் இருக்கின்றது. எனவே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் இந்த நாட்டின் அரசாங்கம் எதை கூறுகின்றது என்றால், நாங்கள் இன ரீதியாக அல்லது மத ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் இதற்குள் இணைத்து ஒருபோதும் செய்ய மாட்டோம். நாங்கள் நீதி நியாயமான முறையிலே எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய பணிகளை செய்வார்கள் என்று கூறியிருக்கின்றார். இருந்தாலும் எங்களுடைய காலப்போக்கிலே எங்களுக்கான பங்கீடுகள் இல்லாமல் பிடிக்கப்பட்டுவிடும் என்கின்ற பயம் இந்த அரசாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். கடந்த கோதாவினுடைய அரசாங்கம் மிக கொடூரமாக பல இன்னல்களை எங்களுக்கு விளைவித்திருந்தாலும் அங்கே பேசுவதற்கான ஓரிரு குரல்கள் எங்கள் சமூகம் சார்ந்து இருந்தது என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த நம்பிக்கை இன்று ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. இருந்தாலும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டை உங்களோடு கூறிக்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மக்களுக்கான பணிகளை செய்வதற்காகவே நீங்கள் எங்களை பாராளுமன்றம் அனுப்பியிருக்கின்றீர்கள். அது நாங்கள் நேரடியாக செய்கின்ற விடயங்கள் அல்ல. எங்களை நீங்கள் அனுப்பியது ஏனைய நிறுவனங்களூடாக செய்விப்பதற்கு. எனவே நாங்கள் எதையும் கொண்டு வந்து செய்பவர்கள் அல்ல. இன்ஷா அல்லாஹ் அது அரசாங்கத்தோடு இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு வெளியாக இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்கு வெளியே இருந்தவமாக இருந்தால் மிக கூடுதலான விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கின்றது. அரசாங்கத்தோடு இருந்தால் அதனுடைய கொள்கைகள் ஏனைய திட்டங்களுக்கு நாங்கள் செவிசார்த்து அவர்களோடு இணைந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. நாங்கள் எதிர்த்தரப்பிலே இருக்கின்ற போது மிக கச்சிதமாக எங்களுடைய வேலைகளை முன்னெடுக்கின்ற அந்த திட்டத்தை நாங்கள் செய்ய முடியும். அல்லது பாராளுமன்றத்திலே எங்களுக்கான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது அதனை நாங்கள் கேட்டு பறித்து கொண்டு வந்து உங்களிடத்திலே சேர்ப்பிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது என்ற விடயத்தை கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒரு அரசாங்கத்தோடு சேர்ந்தால் மாத்திரம்தான் அபிவிருத்திகளையோ ஏனைய விடயங்களை கையாளலாம் என்று கூறுகின்றார்கள். எனவே அவ்வாறு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு அரசாங்கம் 113 பேர் இருந்தால் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது. ஏனைய 112 பேரும் நாங்கள் மக்களுக்கு பணி செய்வதில்லையா என்ற கேள்வி அவரிடத்தில் இருக்கின்றது. அவ்வாறு அல்ல. நாட்டினுடைய ஜனாதிபதி வாக்களித்தவருக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஜனாதிபதி. இந்த பிரதேசத்திலே 34,000 வாக்குகளை அளித்த மக்களுக்கு மாத்திரம் நாங்கள் கடமை செய்ய முடியாது. இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் நாங்கள் பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்று இந்த நாடு பூராவும் இந்த சமூகத்துக்கான குரலாக நாங்கள் எங்களுடைய விடயங்களை முன்னெடுக்கின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்ற விடயத்தை நான் கூறிக்கொள்வதோடு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு வாரங்கள் அல்லது மாதங்களுக்கு பின்பு நாங்கள் உங்களுடைய மக்கள் இன்னும் அதிகமான பிரச்சனைகள் நிறைய விடயங்களை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அது இடைநடுவிலே கைவிடப்பட்டிருக்கின்றது. இப்போது பல பணிகள் நீங்கள் முன்னிலையிலே பேசப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் அந்த விடயங்கள் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக உங்கள் கிராமம் சார்ந்து நீங்கள் அதை ஒத்த ஒரு பிரேரணையாக அல்லது ஒரு தொகுப்பாக எங்களிடத்தில் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அத்தனை விடயங்களையும் எமது தலைமையோடு இணைந்து பாராளுமன்றத்திலே பேசி அல்லது அமைச்சர்களிடம் பேசி அல்லது வேறு வெளிநாட்டு நிறுவனங்களோடு தொடர்பு கொண்டு எதையெல்லாம் கையாள முடியுமோ அந்த அடிப்படையிலே நாங்கள் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.